அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதம் உற்சாகமாக நம்மிடையே வந்துவிட்டது. முதலில் இதற்கு நாம் அனைவருமே அல்லாஹ் தாலாவிற்கு நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு இஷாவுக்கு பிறகு இந்த ஒரு துஆவை இந்த திக்ரை நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா அல்லாஹ்விற்கு நன்றி சொல்வது போல இன்னும் நமது தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தரக்கூடிய இன்னும் வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவு நன்மையையும் பெற்றுத்தரக்கூடியதாக அமையும். அப்படிப்பட்ட அந்த மிகச்சிறந்த ஒரு திக்ரு என்ன அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு களிமா தான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் ரப்பிகுஃபிர்லி. இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு இஷாவுக்கு பிறகு நீங்கள் 100 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. வேற எந்த அமலும் எங்களால் செய்ய முடியல, இன்னும் பீரியட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த துஆவை மட்டும் நீங்கள் 100 முறை நீங்கள் தஸ்பீஹ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானது. ஏன்னா இந்த ஒரு களிமாவில் அல்லாஹ்வை புகழக்கூடிய அத்தனை அம்சங்களுமே இருக்குது. துஆ கபூல் ஆகக்கூடிய அனைத்து அம்சங்களும் உள்ளடங்கி இருக்கு. ரப்பிகுஃபிர்லி அப்படிங்கிற இஸ்திக்ஃபார் இருக்கு, லா ஹவுல வலா குவத்த இருக்கு, இன்னும் சுபஹானல்லா அல்ஹம்துலில்லா லா இலாஹ இல்லல்லா அல்லாஹு அக்பர், இன்னும் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிற திக்ரும் இருக்கு. இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும்? ஏன்னா அல்ஹம்துலில்லா அப்படின்னு நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா அதை விட நமக்கு சிறந்த ஒன்று அல்லாஹ் தர்றான் அப்படின்னு ரசூல்லாவும் சொல்லியிருக்காங்க. இன்னும் அல்லாஹ்வே தனது திருக்குரான்ல என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு மேலும் கொடுப்பேன் அப்படிங்கிறான். இந்த ஒரு துஆ நன்றி செலுத்தக்கூடிய அத்தனை அம்சங்களும் உள்ளடக்கியது. இஸ்திக்ஃபாரும் இதில் இருக்கு. இஸ்திக்ஃபாரை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நற்செய்தி கிடைக்குமாம். நபி உங்க ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க, யாருடைய பட்டோலையில் அதிகமாக இஸ்திக்ஃபார் இடம் பெற்றுள்ளதோ அவருக்கு நற்செய்தி உண்டாவதாக அப்படின்னு. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் தொடக்கத்தில் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இந்த களிமாவை இந்த திக்ரை நீங்கள் 100 முறை தஸ்பீஹ் செஞ்சுக்கோங்க. வானம் பூமியில் நிரப்பக்கூடிய அளவு அல்லாஹ் நமக்கு நன்மைகளை கொடுப்பான். இன்னும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தாலா வானத்திலிருந்து பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் கொட்டுவான். இதை விட சிறந்த அமலை நீங்கள் தேடி பிடிக்கவே முடியாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு 100 நன்மைகள் கொடுக்கப்படுது, 100 பாவங்கள் மன்னிக்கப்படுது, இன்னும் அடிமையை உரிமையை விட்ட அந்த ஒரு சிறப்பும் நமக்கு கிடைக்குது. இன்னும் சொர்க்கத்தில் நமக்காக ஒரு மரம் நடப்படுது, இன்னும் ஹஜ் உம்ரா செய்த நன்மை கூட நமக்கு இதில் கிடைக்குது. இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் சொல்லுங்க? இந்த துஆவில் இந்த திக்ரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தனியாக தஸ்பீஹ் செஞ்சாலே அல்லாஹ் நம்ம கேட்குறதை எல்லாம் நமக்கு கொடுப்பான். இன்னும் அனைத்தையும் உள்ளடக்கிய 2 களிமாக்களையும் இஸ்திக்ஃபார்களையும் கொண்ட அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த களிமாவை இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு எப்படியாவது நீங்கள் 100 முறை தஸ்பீஹ் செஞ்சுட்டு அல்லாஹுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஏன்னா போன ரமலானில் இருந்தவங்க இன்றைக்கு இல்லை, இந்த ரமலான் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறதுக்கே முதல்ல நம்ம எல்லோருமே நன்றி சொல்லணும். அதற்கு பிறகுதான் நம்ம மற்ற அமல்கள் எல்லாமே. எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இந்த ஒரு களிமாவை நீங்கள் 100 முறை தஸ்பீஹ் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இரு உலகத்தின் தேவைக்காகவும் கேளுங்க. அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். நீங்கள் மனதில் எதை நினைத்தாலும் அதை உங்களுக்கு கொடுத்துருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.